உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நமக்கு உடம்பு சரியில்லன்னா என்ன மருந்த சாப்பிடலாம்? என்ன சப்ளிமெண்ட் சாப்பிடலாம்? என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்ல இருக்கலாம்? அப்படின்னு தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடம்புக்கே தெரியும் நம்ம உடம்ப எப்படி பத்திரமா பார்த்துக்கிறதுன்னு. நம்ம உடம்ப எப்படி குணப்படுத்துறதுன்னு நம்ம உடம்புக்கே தெரியும். இத தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. தி சயன்ஸ் ஆஃப் பீயிங் வெல் அப்படின்ற புத்தகத்துல. இதுல சொல்லியிருக்கிற சில கருத்து கூட நீங்க உடன்படாம கூட போலாம். ஆனா இதுல சொல்லியிருக்கிற பல கருத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கும்போது கண்டிப்பா ஆரோக்கியமான வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. நீங்க என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் உங்களோட உடம்ப குணப்படுத்துறது உங்களோட உடம்பு தான். அப்போ உங்க உடம்ப குணப்படுத்தணும் அப்படின்னாலோ, இல்ல நோய் வராம பார்த்துக்கணும் அப்படின்னாலோ, அதற்கேத்த சூழல உங்க உடம்புக்கு நீங்க கட்டாயம் குடுக்கணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றார். அது மட்டும் இல்ல, உங்க உடம்புல ஒரு பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க செஞ்சுகிட்டு இருக்க ஏதோ ஒரு செயல் தான். அத மாத்துறது மூலமா கட்டாயம் அத குணப்படுத்த முடியும் அப்படின்னும் சொல்றார். இன்னைக்கு இந்த வீடியோல தி சயன்ஸ் ஆஃப் பீயிங் வெல் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போறோம். ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கான நிறைய அட்வைஸ் இதுல கிடைக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்க கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நம்மளோட எண்ணமும் நம்பிக்கையும் எப்படி நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படின்றத பற்றி பேசுது. எப்படி நம்மளோட எண்ணம் சரியா இல்லைன்னா நம்மளோட ஆரோக்கியம் பாதிப்படைதோ அதே மாதிரி தான் நம்மளோட கரியரில், நம்மளோட ஆஃபீஸில் நம்மளால் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு ஆங்கிலத்தில் ஒழுங்காக பேச முடியல அப்படின்னா அது நம்மளோட வளர்ச்சியையும் நம்மளோட சேலரியையும் நம்மளோட ஹைக்கையும் பாதிக்கும். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும் இந்த கோர்ஸ் மூலமாக. ஏன்னா இந்த கோர்ஸில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ்ன்றது இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆக்டிவிட்டீஸை ஒரு 30 நிமிடம் நீங்கள் பயிற்சி பண்ணாலே ஒரு 3-4 வாரத்தில் உங்களோட ஆங்கிலம் பேசும் திறன் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு முன்னேறதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இதில் ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ் டைமிங் கிடையாது. ஏன்னா இந்த ஏஐ டீச்சர் 24 மணி நேரமும் உங்கள் கூடவே இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் அன்லிமிட்டடாக இது கூட பேசி ஆங்கிலம் கற்றுக்கலாம். ரொம்ப முக்கியமாக தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப சுலபமாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, தப்பாக பேசிட்டா நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கட்டாயம் தேவை கிடையவே கிடையாது. இதோட சேர்த்து இந்த கோர்ஸில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரும் இருப்பாங்க. இனியும் ஆங்கிலத்தை வாட்ஸ்அப், யூடியூப்னு வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்குறத விட்டுட்டு சூப்பர் நோவாவில் எஃபெக்டிவாக ப்ராக்டிக்கலாக பேசி சூப்பராக கற்றுக்கோங்க. அதுக்கு இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் மூலமாக 75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஒரு நபருக்கு காய்ச்சல் வருதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அவர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறார், ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போகிறார். அவர் ஒரு மருந்தை கொடுக்குறாரு, அந்த மருந்தை இவர் சாப்பிட்றாரு, இவருக்கு காய்ச்சல் குணமடைஞ்சிடுது. இதே காய்ச்சலோட இன்னொரு நபர் இருக்கார். அவர் வேற ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு, அவர் ஒரு ஹோமியோபதினு வச்சுப்போம். அவரும் ஒரு மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்தை இவர் சாப்பிட்றாரு, இவருக்கும் காய்ச்சல்ன்றது காணா போகுது. எப்படி ஒரே மாதிரியான ஒரு வியாதி, ஒரே மாதிரியான ஒரு காய்ச்சல் வேற வேற மருந்தை சாப்பிடும்போது குணமாகுது? இங்கே உண்மையாக நம்மளை குணப்படுத்துறது அந்த மருந்தா, இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபோர்ஸா? இல்லை இன்னொரு கற்பனையை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் எல்லாம் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா காற்று கருப்பு அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயோ மந்திரிக்க கூட்டிகிட்டு போவாங்க, சில சமயம் முடிக்கயிறு கட்டுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி ஜுரம் காணா போகிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்பினாலும் சரி, ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு காய்ச்சல்ன்றது எப்படி குணமாகுது? அப்போது இதனால காய்ச்சல் குணமாகுதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சக்தினால காய்ச்சல் குணமாகுதா? இங்கே தான் இந்த ஆத்தர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் மருந்தே சாப்பிட்லனாலும் அந்த காய்ச்சல்ன்றது குணமாக தான் போயிருக்கும். ஏன்னா உங்களை குணப்படுத்தினது வெளியே இருக்கிற மருந்தை விட உங்கள் உடம்பு தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளோட உடம்புக்கு தெரியும் எப்படி ஒரு காய்ச்சலை குணப்படுத்துறது அப்படின்னு. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு லிவிங் லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த லைஃப் ஃபோர்ஸை நீங்கள் லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிரபஞ்ச சக்தின்னு வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடவுள்னு கூப்பிட்டுக்கோங்க, இல்லை இயற்கைன்னு கூப்பிட்டுக்கோங்க, உயிர்னு கூப்பிட்டுக்கோங்க, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு சக்தி இருக்குது, அது உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். நம்ம உடம்புல ஒரு விஷத்தன்மை இருக்குன்னா நம்மளோட லிவர் எப்படி அதை குணப்படுத்துது, நம்மளோட ஹார்ட் எப்படி பம்ப் ஆகிக்கிட்டே இருக்குது, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் எப்படி ஒரு செரிமானத்தை பண்ணுது, இது எதுவுமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம எதையும் செய்யலை. ஆனாலும் இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நம்ம உடம்புல ஒரு சக்தின்றது இருக்க தான் செய்யுது. அந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நோயை கட்டாயம் குணப்படுத்திடும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சக்தியை ஒழுங்காக பார்த்துக்கிறது தான். உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தானாக குணமாகும், நோய் வராமலே கூட இருக்கலாம். ஆனாலும் மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் நோய் வேகமாக குணமாகிற மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன?
அப்போ கூட அந்த மருந்தை விட அந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு நோய் குணமாயிடும்னு நீங்கள் நம்பினது தான் அந்த நோயை வேகமாக குணப்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு சொல்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு பிளேசிபோ எஃபெக்ட் மாதிரி தான். பிளேசிபோ எஃபெக்ட்னா ஒரு மருந்து வேலை செய்யும் நம்பி நம்ம சாப்பிட்றப்போ அந்த மருந்து வேலை செய்யக்கூடிய எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்றதே உருவானது கிட்டத்தட்ட 1920 தான். இவர் இந்த புத்தகத்தை எழுதும் போது 1910 அந்த எஃபெக்டை பற்றின ஒரு ரிசர்ச்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் இந்த புத்தகத்தை எழுதிட்டார். அப்போ இந்த விஷயத்தை தான் இவர் பிரின்சிபிள் ஆஃப் ஹெல்த்னு சொல்கிறார். உங்களோட உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அது எல்லா நோயையும் குணப்படுத்தும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போகிறோம். தேவையில்லாமல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டை நான் பண்ண போகிறேன், 5-6 டாக்டரை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் உடம்பு மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை உங்களை குணப்படுத்தும், உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். நம்புறதுனா என்ன? இங்கே ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. இவர் ஹோப்பை பற்றி பேசலை. ஹோப்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாயிடும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஹோப். அதாவது ஏதோ ஒரு விஷயம் உடம்பை குணப்படுத்திடாதான்னு ஒரு ஏக்கத்தோடு சொல்கிறது தான் அந்த நம்பிக்கை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கட் அண்ட் ரைட்டாக எனக்கு தெரியும் என் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு நம்புறது, என் உடம்பு சரியாயிட்டு இருக்கு அப்படின்றத ஆழமாக நம்புறது. இந்த மாதிரி நம்பிக்கை என்ன பண்ணுன்னா ஒரு செயலாக மாறும். அது உங்களோட சிந்தனையை மாற்றும், நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்றத மாற்றும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை மாற்றும். என்னோடய உடம்பு எப்படியாவது சரியாயிடாதா அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் பேசும்போது ஒரு சந்தேகத்தோடு தான் பேசுவேன். என்னோடய உடம்பு குணமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்பினேன்னா, நான் உடம்பு குணமாகிட்டு இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுவேன். எப்போ என்னோடய பேச்சையும் செயலையும் சிந்தனையும் மாற்றுற அளவுக்கு நான் நம்புகிறனோ அது கட்டாயம் என்னை ஆரோக்கியமாக தான் வச்சுருக்கும். அப்போ இந்த புத்தகத்தில் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறத புரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நம்ம உடம்புக்கு நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க தெரியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஒரு ஆழமான நம்பிக்கையை நம்ம கூட வச்சுருக்கிறது தான். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, உங்கள் கையில் ஏற்பட்ட ஒரு வெட்டுக்காயம் எப்படி குணமாகுது? நீங்கள் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் குணப்படுத்தணும்னு நினச்சாலும் அது குணமாகிறது கிடையாது. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ அது குணமாகிறது கிடையாது. ஒருவேளை இதை நான் குணப்படுத்தாமலே பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் அது தானாக குணமாயிடுது. அப்போ அந்த வெட்டுக்காயத்தை குணப்படுத்துறது எந்த ஒரு சக்தி? இப்போ ஒரு நபர் கோமாவில் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அவர் கையில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டாலும் அதுவும் குணமாகும். உங்களுக்கு எப்படி குணமாகுதோ அதே மாதிரி தான் அவருக்கும் குணமாகுது. கிட்டத்தட்ட அவரால் சிந்திக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கார். அப்போ நம்ம மூளையில் ஏதோ ஒரு சக்தி உட்காந்துக்கிட்டு நம்மளோட உடம்பை ஆட்டி வைக்கிறதுலாம் கிடையாது. நம்ம மூளை நம்ம உடம்பை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணி இதை நீ குணப்படுத்தணும், இங்கே ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, இங்கே ஒரு நோய் இருக்குது, அதை நீ குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அப்போ எந்த ஒரு சக்தி நம்மளோட உடம்பை குணப்படுத்துது? கோமாவில் இருக்கிறவரை கூட விடுங்க, பிரெயின் டெட் ஆகிருந்தாலும் அவங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சுதுன்னா அவருக்குமே காயங்கள் குணமாகிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த காயத்தை குணப்படுத்துறது ஏதோ ஒரு உறுப்பு கிடையாது, நம்ம மூளை மாதிரியான ஒரு உறுப்பு கிடையாது. அந்த காயத்தை குணப்படுத்துறது அந்த காயத்தை சுற்றி இருக்கக்கூடிய செல். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லும் எந்த ஒரு சூழல்லையும் என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்குது. என் கையில் ஒரு வெட்டுக்காயம் வந்துருச்சுன்னா எப்படி செயல்படணும், எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருந்தால் நான் என்ன வேலையை செய்யணும் அப்படின்றது அந்த செல்லுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிர் மாதிரி தான். நம்ம ஒரு செல் உயிரினங்களை பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு செல்லும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டு உயிரினமான நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம உடம்பை செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு உயிர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்குள்ள கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் இருக்குது செல் வடிவத்தில். அந்த ஒவ்வொரு செல்லுக்குமே இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த செல்லுக்கெல்லாம் யாரும் போய் நீ இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லித்தரலாம் இல்லை. என்னோட செரிமான உறுப்புக்கு யாரும் நீ இப்படி தான் செரிமானம் பண்ணணும்னு சொல்லித்தரல. நம்மளோட போன் மேரோக்கு யாரும் இப்படி தான் நீ ரத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரல. ஒரு பிறந்த குழந்தைய எடுத்துக்கோங்க, அது சாப்பிட்டாலும் அது வயிற்றில் செரிமானன்றது நடக்கத்தான் செய்யுது. அதோட உடம்புலையும் ரத்தம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. எந்த வழியில் போகணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி ஆக்சிஜன் எடுத்துக்கணும், எப்படி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும், இது எதையுமே அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இது எல்லாமே இயற்கையாக அந்த குழந்தையோட உடம்புக்கு தானாக தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த உடம்பில் நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நம்மலாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இல்லை, நம்ம நினச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. நான் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இது செரிமானமாகக்கூடாது அப்படின்னு நினச்சாலாம் அது செரிமானமாகாமல் இருக்க போகிறது இல்லை, உடனடியாக அது செரிமானம் ஆகிடும். அப்போது என்னால் என் உடம்பை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா எனக்கு நோய் வரத்துக்கு என்ன காரணம், இல்லை நோயை குணப்படுத்துறது எப்படி? அதை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல எது ஆரோக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எது ஆரோக்கியமான நிலைன்னு சொல்கிறோம்?
நான் எதுவுமே பண்ணாமல் நார்மலாக இருந்தால் என் உடம்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இல்லைனா சிம்பிளாக இந்த உடம்பு எப்படி இருக்கிறதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கோ, எந்த சூழலில் வாழ்கிறதுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கோ அந்த சூழலில் நான் வாழும்போது என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, எதெல்லாம் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சோ அதே விஷயத்தை நம்ம இப்போ அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு தானாக ஒரு நிலையை நோக்கி போகுது. அந்த நிலை தான் ஆரோக்கியமான நிலை. அப்போ நம்மளால் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது. நம்ம கையில் இருக்கிற ஒரே சக்தி என்னென்னா, நம்ம உடம்பை ஆரோக்கியத்திலேருந்து விலகி எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஏதாவது தேவையில்லாத செயலை செய்கிறது மூலமாகவும், தேவையில்லாத பொருளை உள்ளே அனுப்புறது மூலமாகவும் ஆரோக்கியமான நிலையிலேருந்து அதை வெளியே எடுத்துகிட்டு தான் நம்மளால் போக முடியும். அப்பையும் கொஞ்ச நேரம் அந்த தடையை ரிமூவ் பண்ணி விட்டோன்னா திரும்ப அந்த ஆரோக்கியமான நிலையை நோக்கி தான் வருது. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? நம்ம எதெல்லாம் செஞ்சால் இப்படி நம்ம உடம்பு அதோட சமநிலையை விட்டு விலகி போகும், எதெல்லாம் செஞ்சால் அந்த சமநிலையை விட்டு விலகி போகக்கூடிய அந்த தடையை நம்மளால் அந்த இடத்துலேருந்து எடுக்க முடியும். அந்த தடையை எடுக்கிறது எப்படி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே உடம்பை நம்மளால் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? நிறைய விஷயத்தை இவர் சொல்கிறார். முதல்ல உங்களோட சிந்தனை. உங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்றதை பொறுத்து உங்களோட ஆரோக்கியம் மாறும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, எது இந்த ஆரோக்கியத்தில் போய் தடையாக உட்காருதுன்னா, எந்நேரமும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நமக்கு வந்தது என்னமோ ஒரு சின்ன நோயாக தான் இருக்கும். அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, அதிகமாக கவலைப்படுறது, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது. எப்போ அதிகமான கவலையும் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்குள்ளே கொடுக்குறோமோ அதுவே அந்த நோயை இன்னும் பெருசாகிடுது. இந்த ஆத்தர் இங்கே எதுவும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு உத்தரவே இடுறார். எப்போ ஒரு நோய் வருதோ அந்த நோய் வரப்போ அந்த நோயை பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க. அது சரியாகாமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்ற கற்பனைக்குள்ளே போகாதீங்க. அது உங்களை கொன்னுடுமோ அப்படின்ற மாதிரியான சிந்தனைக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அந்த நோய் குணமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையை வைங்க. உங்களோட சிந்தனை மட்டும் கிடையாது, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் இப்படி தான் இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ எந்நேரமும் உங்கள் நோயை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு அதை பற்றி பேசி ஒரு சந்தோஷத்தை அடையாதீங்க. இந்த புத்தகத்தை எழுதுகிறப்போ இன்டர்நெட்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒருவேளை இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாருன்னா இன்னும் அதிகமாக கோவப்பட்டிருப்பார். ஏன்னா இன்றைக்கி சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் கூகுளில் போட்டு பார்க்குறோம், இல்லை ChatGPTயில் போட்டு பார்க்குறோம். அது பெரிய விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லுது. அப்படிப்பட்ட ரிசர்ச்சை பண்ணாதீங்க. சிந்தனையில் ஒரு ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு தானாக ஆரோக்கியமான நிலைக்கு போகும். உங்கள் ஆரோக்கியத்திற்கான தடையை அகற்றுறதில்ல அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியதை இவர் சொல்கிறது, ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணுமா. முக்கியமாக என்னோடய ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணுமா. என்னோடய ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குன்றதை நான் எப்படி நம்புறது? நம்பிக்கைன்றது தானாக வரணும். அது இல்லாத பட்சத்தில் நான் எப்படி வளர்த்துக்க முடியும்? என்னோடய கையை இறுக்கிக்கிட்டு பல்லெல்லாம் கடிச்சிட்டு நான் நம்புகிறேன்னு சொல்கிறதுனால நம்பிக்கை வந்துருமா? அது சந்தேகத்தை தானே அதிகரிக்கும். எப்போவுமே சந்தேகன்றது திரும்ப திரும்ப நமக்குள்ளே வரதான் போகுது. அப்போ நான் நம்புகிறேன்னு சொல்கிறதுனால மட்டும் நம்பிக்கைன்றது வரப்போகிறது கிடையாது. அப்போ இந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நன்றி உணர்வை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு கிராட்டிடியூடை நீங்கள் வளர்த்துக்கணும். எந்த ஒரு சூழல்லையும் உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அதில் நல்லா இருக்கக்கூடிய விஷயம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வை காட்டுங்க. என்னோடய ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு நன்றி உணர்வை காட்டுறது தான் என்னோடய ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு நான் நம்புறதுக்கான ஒரே வழி. நம்ம எப்போவுமே பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, என்னோடய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அந்த இடத்தையே நான் கவனிப்பேன். என்னோடய தொண்டை கொஞ்சம் கரகரன்னு ஆனதுக்கப்புறம் தான் தொண்டைன்ற ஒரு உறுப்பு என்கிட்ட இருக்குன்றதே நான் பார்ப்பேன். அது வரைக்கும் அப்படி ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியாது. என் கண் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும் போது தான் கண் இருக்குன்றதே நான் உணர்வேன். அது வரைக்கும் கண்ணுன்றது ஒன்று இருக்குது, அது நமக்கு எவ்வளோ முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இவர் ஒரு சின்ன ப்ராக்டிஸாக சொல்கிறார். நம்ம உடம்புல எவ்வளோ உறுப்புகள் இருக்குது அதை கவனிங்க, அது எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதுக்கு நன்றி உணர்வை காட்டுங்க, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கன்றார். அப்போ இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். நம்பிக்கை அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு கட்டாயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு உணர்வு கிடையாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நம்பிக்கைன்றது எப்போ வரணும்? ஒன்று இல்லாதப்போ, ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதப்பையும் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு விதையை கீழே போட்டுட்டு மண்ணில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றுறப்ப நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும்ல, அதுதான் நம்பிக்கைன்னு சொல்கிறார். அதாவது நமக்கு கண்டிப்பாக தெரியும், விதை மண்ணுக்குள்ளே இருக்குது, நான் தண்ணி ஊற்றுனேன்னா செடி வளரப்போகுதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி எங்கே செடி இருக்குதுன்னு கேட்டால் நம்மளால் காட்ட முடியாது. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்மளோட ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் வரும் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது. ஆனாலும் அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதுதான் இயற்கையின் நீதி அப்படின்னு நம்புறது தான் நம்பிக்கை.
அதை தான் அவர் பிரின்சிபல் ஆஃப் ஹெல்த்னு சொல்கிறார். இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹெல்த் எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. எப்படி ஏதோ ஒரு சக்தி ஒரு விதையிலேருந்து ஒரு செடியை கொண்டு வருதோ, அதே சக்தி எனக்குள்ளே இருக்குது, என்னை ஆரோக்கியமாக கொண்டு போய் வைக்கிறதுக்கு, என்னை ஆரோக்கியத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறதுக்கு. அப்போ நான் சரியாக இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். இங்கே நம்ம பொதுவாக என்ன சொல்லிவிடுவோம்னா, அந்த வில் பவரை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிடுவோம். அந்த வில் பவரை பயன்படுத்தி நம்மளால் நம்ம உடம்பையே மாற்றிட முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது நம்மளோட சிந்தனை தான் நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறப்போ, நம்ம பல வீடியோவில் அதை சயின்டிஃபிக்காகவும் பேசியிருக்கோம். ஆனால் இந்த புத்தகத்தில் நான் அந்த சயின்டிஃபிக் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாதுன்றதுனால, ஒருவேளை நம்ம சிந்தனை தான் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரியோ இல்லை ஒரு ஃபிலாசபிக்கல் வேலை சொல்கிறப்போ, உடனடியாக அப்போ என்னோடய சிந்தனையை வச்சு என்னால் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா, என் உடம்பையே என்னால் சரி செஞ்சுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்போம். நம்மளால் அதை கண்டிப்பாக செய்ய முடியாது. என்னோடய சிந்தனை மூலமாக என்னோடய இதய துடிப்பை என்னால் மாற்ற முடியாது. என்னோடய செரிமான உறுப்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் என்னோடய சிந்தனை மூலமாக நான் என்ன செய்ய முடியுமோ அதை என்னால் செய்ய முடியும். அப்போ இந்த வில் பவர்னால், அதாவது ஒரு மன உறுதி கொண்டு என்னால் எதை மாற்ற முடியும்? என்னோடய சிந்தனையை மாற்ற முடியும், என்னோடய நன்றி உணர்வை மாற்ற முடியும், என்னோடய நம்பிக்கையை மாற்ற முடியும். அதை மட்டும்தான் நான் மாற்ற போகிறேனே தவிர, டைரெக்டாக என்னோடய மன உறுதினால் என்னோடய ஆரோக்கியத்தை என்னால் மாற்ற முடியாது. சிந்தனையையும் நம்பிக்கையும் மாற்றுறது மூலமாக அதை மறைமுகமாக என்னால் மாற்ற முடியும். இந்த இடத்துல இந்த ஆத்தர் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டாவாக சொல்கிறார். அது என்னென்னா, இந்த உடம்பு அப்படின்றதுக்கு ஒரு அழிவுன்றது இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு டீகேன்றது கிடையாது, அதுக்கு மரணன்றது கிடையாது. நம்ம உடம்பு தானாக இறந்து போகுமான்னு கேட்டால் இறந்து போகாது. நம்ம செய்யக்கூடிய தவறுனாலையும் நம்ம உடம்பு தானாக ஃபங்க்ஷன் ஆகும்போது நடுவில் வைக்கக்கூடிய தடைனாலையும் தான் அது கண்டிப்பாக இறந்து போகுது. அதனால தான் அதுக்கு நோய் வருது, அதனால தான் டீகேன்றது வருது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த புத்தகத்தை எழுதுனது கிட்டத்தட்ட 1910. அப்போ இதை படிக்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இது இருக்கும். ஒரு கடவுள் சார்ந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி நமக்கு அப்போ தோணியிருக்கலாம். ஆனால் நான் ரீசெண்டாக லைஃப் ஸ்பேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி படிச்சிருக்கேன். அது ஒரு சயின்ஸ் புக், எழுதுனதும் ஒரு சயின்டிஸ்ட் தான். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதுலேயும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் சொல்வார். நம்மளோட உடம்புக்கு இல்லை நம்மளோட செல்லை எடுத்து படித்து பார்த்தோன்னா, நம்மளோட பயாலஜி எடுத்து படித்து பார்த்தோன்னா, நமக்கு மரணன்றது வரவே கூடாது. நம்மளை சாகடிக்கிறதுக்கான எந்த ஒரு செயலும் நம்ம உடம்புல கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம இறந்து போகிறோம். அதுக்கு ஒரே காரணம் நம்ம டிஎன்ஏல வரக்கூடிய டேமேஜ், நம்ம ஜீனில் வரக்கூடிய டேமேஜ், அது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல்னாலையும் நம்ம உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடிய பல செயல்னாலையும் தான் வருது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதே விஷயத்தை இவர் இந்த இடத்துல சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இவர் இதை ஒரு கடவுள் சார்ந்த விஷயம் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த விஷயம் மாதிரி தான் பேசுவார். நம்ம உடம்புக்கு அழிவுன்றது வரக்கூடாது, அதோட ஒரே நிலைன்றது ஆரோக்கியமாக இருக்கிறது தான். நீங்கள் அதை எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டாலும் திரும்ப ஆரோக்கியத்தை நோக்கி தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆரோக்கியத்துலேருந்து அது விலகி போகுதுன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அதை வெளியே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் இவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம குயிக்காக பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் இவர் சொல்ல போகிற விஷயங்கள் வேறையாக இருக்க போகுது. இது வரைக்கும் இவர் சொன்னது என்னென்னா, நம்ம உடம்புல லைஃப் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எப்போவுமே நம்மளை ஆரோக்கியமாக தான் வச்சுருக்கோம். அதை நம்ம தடையில்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா சிந்திக்கும் போது ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கணும், நோயை பற்றி சிந்திக்கக்கூடாது. நமக்கு நோய் வராதுன்றதை நம்பணும், நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்பணும். நம்மளோட மன உறுதி மூலமாக நம்மளோட நம்பிக்கையை தான் மாற்றணுமே தவிர உடம்பையே மாற்ற முடியுமான்ற கேள்வியை கேட்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமாக நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயத்தை பார்த்து அதுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாத்தையும் கேட்கும்போது நமக்குள்ளே இருந்து நம்மளோட சிந்தனை மூலமாக நம்மளை எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம் அப்படின்றத பேசியிருப்பார். இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் எதை பற்றி பேசுவார்னா, வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வு, வெளியில் நம்ம என்ன செய்யணும், அதன் மூலமாக எப்படி ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம் அப்படின்றத பேசியிருப்பார். இவ்வளவு நேரம் நமக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம கொண்டு வரது மூலமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத இந்த புத்தகம் பேசுனுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் செய்யணும், வெளியில் என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. அதில் முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா உணவு. இந்த சாப்பாடுன்னு வந்த உடனே இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ சாப்பிட்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். நம்ம நிறைய சயின்ஸ் புக் படிச்சிருக்கோம், மெடிசின் ரிலேட்டட் புக்ஸ் படிச்சிருக்கோம். அது எல்லாமே நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் இருக்குது. சாப்பாடை எப்போ சாப்பிட்றோன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லும். ஆனால் அது கூடவே இன்னொரு விஷயத்த சொல்லும். ஒரு நீண்ட இடைவெளி விட்டு நம்ம சாப்பிட்ணும், அதாவது ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பண்ணணும், வயிறு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும் அப்படின்றத சொல்லும். ஆனால் இந்த ஆத்தர் ரொம்ப பழமையான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸை சொல்கிறார். உங்களுக்கு பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்ணும், 2 வேளை சாப்பிட்ணும், இல்லை பசிக்காமல் இந்த நேரத்தில் நான் சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு நேரம் மணி அடிச்சிருச்சுன்றதுக்காக சாப்பிட்ணும், இல்லை நான் ஒரு சினிமா பார்க்க போகிறேன், அங்கே எனக்கு போர் அடிக்குது, அங்கே வாங்கி ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்குது, அதனால நான் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்கிறாரு, உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க.
ஆனால் பசினா என்னன்றதே இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். இவர் 1910 பசின்னு சொல்கிறப்ப மேபி புரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கி நமக்கு பசினா என்னன்னு தெரியுமா? நம்ம எதை பசின்னு நினைக்கிறோம்? நம்ம சினிமா பார்க்கும்போது ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்றது பசி கிடையாது. இல்லை நம்ம அதிகமாக சுகர் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதாவது ஒரு இனிப்பான பண்டத்தை பார்த்தா சாப்பிட்ணுன்னு நம்ம மூளை கேட்குதுல்ல, அதுவும் பசி கிடையாது. பசின்றது வயிற்றுலேருந்து வர வேண்டிய உணர்வு. நம்ம மூளையிலிருந்தோ இல்லை வாயிலிருந்தோ வர வேண்டிய உணர்வு கிடையாது. வயிறு மைல்டாக ஒரு நம்மளால் தாங்கிக்க முடிஞ்ச அளவில் ஒரு பசியே கொடுக்கும். அப்படிப்பட்ட பசி வரும்போது மட்டும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். உண்மையாக கவனித்து பார்த்தா நமக்கு உண்மையாக எப்போ கடைசியாக பசிச்சிருக்கோம்? ரொம்ப ரேராக தான் இன்றைக்கி நமக்கு பசிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா டைம் டேபிள் போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த ஆத்தர் அந்த நேரத்திலேயே ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் ஒரே ஒரு வேளை அடுத்த வேளை என்ன சாப்பிட்ணுமோ அந்த நேரம் வரப்போ சாப்பிடாம இருங்க. இப்போ அடுத்து ஒரு 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா 9 மணிக்கு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பசின்றது எடுக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க. அந்த பசி கொஞ்சம் சரியான உடனே சாப்பிட்றத நிறுத்திடுங்க. அதாவது வயிறு முட்டை சாப்பிடாம கொஞ்சம் இன்னும் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு தெரியும் போதே சாப்பிட்றத நிறுத்துங்க. இந்த ஒரே ஒரு ப்ராக்டிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்களோட வயிறு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வராதுன்னு சொல்கிறார். இதே விஷயத்தை தான் நமக்கும் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருப்பார். உங்களுக்கு எப்போ பசிக்குதோ, அதாவது நான் முன்னாடி சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சு பசிச்சு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே விஷயத்தை தான் இந்த ஆத்தரும் சொல்கிறார். அப்போ அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் என்ன சாப்பிட்றது? இன்றைக்கி இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான், என்ன நான் சாப்பிட்றது? இவர் ஒரு சிம்பிளான பதிலை சொல்கிறார். இயற்கையில் மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினமும் ஒரு நியூட்ரிஷன் சார்ட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்றது கிடையாது. ஒரு டயட் சார்ட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட்றது கிடையாது. 1910 அமெரிக்காவில் இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்ணும், சமைக்காமல் மட்டும்தான் சாப்பிட்ணும், இல்லை இந்த மாதிரி உணவை மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு நிறைய புரட்சி போயிட்டு இருந்துச்சு. அப்போ இவர் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டை நீங்கள் எடுத்துக்கணுன்ற தேவை கிடையவே கிடையாது. உங்களோட டயட் எப்படி இருக்கணும்னா ஒரு சிம்பிளான அட்வைஸ் தான் சொல்கிறார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு இயற்கையிலிருந்து கிடைக்கணும். அது ரொம்ப எளிமையான உணவாக இருக்கணும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அது பல வகைப்பட்ட உணவாக இருக்கணும். தினமும் நான் காய் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு தினமும் கேரட்டை மட்டும் சாப்பிட முடியாது. இல்லை தினமும் நீங்கள் அரிசியை மட்டும் சாப்பிட முடியாது. எல்லா வகையான உணவும் எடுத்துக்கோங்க. அது இயற்கையிலிருந்து கிடைக்கணும். அது எளிமையாக இருக்கணும். உங்களுக்கும் பிடிக்கணும். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட்றப்ப நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்ம எப்போ சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி எப்படி சாப்பிட்ணும், இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த புத்தகத்தை எழுதினப்போ அமெரிக்காவில் ஒரு மூவ்மெண்ட்டே போச்சு, ஃப்ளெக்சரைசிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்கள் சாப்பாடை சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வாயில் கூலானதுக்கப்புறம் தான் முழுங்கணுன்றத ஒரு மூவ்மெண்ட்டாக அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாப்பாடை முழுமையாக மெல்லணும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் என்னென்னா, நீங்கள் சாப்பிடும்போது எவ்வளவு நேரம் யூஸ்வலாக மெல்லுவீங்களோ அதை தாண்டி கொஞ்சம் நேரம் மெல்லணும். அதாவது சாப்பாடு வாயிலேயே லிக்விடானதை பார்த்ததுக்கப்புறம் தான் முழுங்கணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சிம்பிளாக வாயில் சாப்பாடை நம்ம மென்னுக்கிட்டு இருக்கிறப்போ கையில் இன்னொரு சாப்பாடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதுக்காகலாம் முழுங்கக்கூடாது. அதை மென்று முடிச்சோன்னா முழுங்கணுன்றார். இப்படி முழுங்கிறதுனால நம்ம வயிற்றில் ஒரு செரிமானம் வேகமாகும், செரிமானம் ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்லாம் இவர் சொல்லலை. அதில் இவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் சொல்கிறார். அப்போ நம்ம ஏன் இப்படி சாப்பிட்ணுன்னா, அப்போ தான் நம்ம கவனமாக சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தமா. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வேகமாக அறக்க பறக்க சாப்பிடக்கூடாது. நிதானமாக இந்த தருணத்தில் கவனித்து என்ன சாப்பிட்றோன்னு சுவைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிக நேரம் மெல்லணும். அப்போ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான் சிம்பிளாக சொல்கிறார். நீங்கள் பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும், எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிட்ணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கூட பசிக்கல அப்படின்னா நீங்கள் சாப்பிட தேவையில்லை, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது எல்லா வகையான உணவும் சாப்பிடுங்க. இயற்கையாக எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது அதை நல்லா மென்று அதை கவனித்து உணர்ந்து ரசித்து சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு அடுத்து வெளிலேருந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் போகுது, அது காற்று. அப்போ எப்படி மூச்சு விடணும் அப்படின்றதையும் நம்ம கட்டாயம் கற்றுக்கணும். நம்ம இன்றைக்கி மூச்சு விடுறது அப்படின்னா ஏதோ ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுற ஒரு சாதாரண செயல் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் மூச்சு விடுறது மூலமாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய பல ஃபங்க்ஷனை நம்மளால் தொட முடியும். எப்படி மூச்சு விடுறோம் அப்படின்றத நம்ம கட்டாயம் கற்றுக்கணும். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மூச்சு விடுறப்போ அவசரமாக மூச்சு விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காவது கவனித்து மூச்சு விடுங்க. நம்ம உடம்புல நடக்கிற ஒரே செயல் நம்மளால் கவனிச்சும் செய்ய முடியும், நம்மளோட கட்டுப்பாடு இல்லாமலேயும் நடக்கும்னா அது மூச்சு தான். அப்போ அதை எப்போவுமே கட்டுப்பாடு இல்லாமல் செய்யாமல் அப்பப்போ நீங்கள் கவனித்து உங்களோட கவனத்தின் மூலமாக செய்யணும். கொஞ்சம் கான்சியஸாக செய்யணும். அப்படி மூச்சு விடுறப்போ நல்லா ஆழமாக இழுத்து விடணும். உங்களோட வயிறு வரைக்கும் அந்த காற்று போயிட்டு வரணும். உங்களால் எவ்வளவு காற்றை உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளவையும் இழுத்து திரும்ப எவ்வளவு பொறுமையாக விட முடியுமோ அவ்வளவு பொறுமையாக விடணும்.
இதை ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் இந்த பயிற்சியை நம்ம கட்டாயம் செய்யணும். இப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறது நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, மென்டல் ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட கவலைகளை குறைக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் புத்துணர்வோடு மாற்றுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இந்த மூச்சு பயிற்சின்றது ரொம்ப கட்டாயம். மூச்சுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம உடம்புல நடக்குதுன்னா அது தூக்கம். இந்த தூக்கன்றது சரியாக இல்லைன்னா நீங்கள் என்ன சரியாக செஞ்சாலும் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகிறது கிடையாது. அப்போ தூக்கத்தை நீங்கள் எப்படி கரெக்டாக செய்யணும், அப்போ தூங்குறது எப்படின்றதையும் நீங்கள் கட்டாயம் கற்றுக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி தூங்கணுன்றதே நமக்கு சொல்லித்தர வேண்டியதாக ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி காலையில் எந்திரிக்கணும். இரவு தூங்கி காலையில் எந்திரிக்கணும் அப்படின்றதையே சொல்லித்தரக்கூடிய நிலைமையில தான் நம்ம உண்மையாகவே இருக்கோம். இப்படி தூங்குகிற நேரம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் இருந்தாகணும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணணுன்னா, எப்போ உங்களுக்கு தூக்கம் வருதோ தூங்கி, எப்போ முழிப்பு வருதோ எந்திரிங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு தூக்கம் வரத்துக்கே 1 மணி 2 மணி ஆகிடுது. ஏன்னா கையில் ஃபோன் இருக்குது. இந்த ஆத்தர் புக் எழுதுகிறப்போ ஃபோன்லாம் அவ்வளவு கிடையாது. அப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு இரவான தூக்கம் வந்திருக்கும் போல். அப்போ அதிகமாக மொபைல் ஸ்க்ரீன் பார்க்காம தேவையில்லாத ஸ்டிமுலேஷனை கொடுக்காம இருந்தீங்கன்னா இரவான தூக்கம் வரும். அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்கிறார். அட்லீஸ்ட் நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குன்ற நன்றி உணர்வை நீங்கள் தெரிவிச்சுட்டு தூங்கணுமா. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி எந்த எண்ணம் ரொம்ப அதிகமாக இருந்ததோ அது சார்ந்த விஷயங்கள் தான் இரவு உடம்பில் நடக்குமா. அப்போ நெகட்டிவான விஷயத்தை அதிகமாக யோசிக்காமல் ஒரு நன்றி உணர்வோடு தூங்க போனீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். ஃபைனலாக நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா அது எக்ஸசைஸ். உடல் பயிற்சி கட்டாயம் முக்கியம். உடல் பயிற்சினா என்ன? உடல் பயிற்சினா நான் ஜிம்மில் போய் பண்ணுறது மட்டும்தான் உடல் பயிற்சியா, இல்லை ஒரு ட்ராக்கில் நான் ஓடினா மட்டும்தான் உடல் பயிற்சியா? நீங்கள் உடம்பை பயன்படுத்தி ஒரு வேலை செய்கிறீங்க, அது கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னாலே அது உடல் பயிற்சி தான். அப்போ உடல் பயிற்சி எப்படி பண்ணணும், எந்த டைப்பில் நீங்கள் பண்ணணும்? சிம்பிளான விஷயம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விளையாட்டு விளையாட பிடிச்சிருக்கா, அதை உடல் பயிற்சியாக பண்ணுங்கள். ஓடுறதுக்கு பிடிச்சிருக்கா, அதை பண்ணுங்கள். ஜிம்மில் போய் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண தான் பிடிச்சிருக்கா, அதை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த உடல் பயிற்சியை நீங்கள் பண்ணுறப்போ அது ஒரு வேலை மாதிரி தோணாது. அதை பண்ணும்போது ரொம்ப வருத்தப்பட மாட்டீங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணிக்க மாட்டீங்க. நான் உடல் பயிற்சி பண்ணணுமா அப்படின்னு எந்நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. அதை பிடிச்சு பண்ணும்போது அது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான உடல் பயிற்சி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கட்டாயம் பண்ணலாம். அப்போ ஓவராலாக இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். நம்ம உடம்புக்குன்ற ஒரு அறிவு இருக்குது. இந்த உடம்பு அழியறதுக்கான தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு மரணம்ன்றது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிகேன்னு ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ டிகே ஆகுது, ஏதோ ஒரு நோய் வருது, அதோட ஆரோக்கியத்துலேருந்து அது விலகி போகுதுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் தான். அதை கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? முதல்ல நல்ல எண்ணங்களை வச்சுருக்கணும், நல்ல நம்பிக்கையை வச்சுருக்கணும், நன்றி உணர்வை வச்சுருக்கணும், தேவையில்லாத பயத்தெல்லாம் நம்ம தூக்கி போட்டாகணும். இதை தாண்டி வெளிப்புறமாக நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஒழுங்கான உணவை நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்ற சாப்பாடை பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ணும். பல வகையான உணவை சாப்பிட்ணும். இயற்கையான உணவை சாப்பிட்ணும். ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. இது கூட சேர்த்து மூச்சு பயிற்சி ஒழுங்காக பண்ணணும். மூச்சுன்றது வெறும் ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை விடக்கூடிய செயல் கிடையாது. அதை கவனித்து நம்ம பயிற்சியாக பண்ணணும். ஒழுங்கான நேரத்துக்கு தூங்கி ஒழுங்கான நேரத்துக்கு எந்திரிக்கணும். ஒழுங்காக நான் தூங்காமல் இருந்தேன்னா மற்ற எதை பண்ணாலும் கண்டிப்பாக ஆரோக்கியம் நல்லா இருக்க போகிறதில்ல. கடைசியாக உடல் பயிற்சி பண்ணணும், அது பிடிச்ச வகையில் பண்ணணும். இதை தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 எளிமையான விஷயமா உங்களுக்கு தோணுதில்ல? இவ்வளவு சிம்பிளான விஷயத்தை எதுக்கு நீ சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 புத்தகத்தோட சம்மரி அப்படின்னு எனக்கு தோணுது. நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். எல்லா புத்தகத்தை பற்றியும் உங்கள்கிட்டையும் பேசியிருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன சம்மரியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும். நிறைய புத்தகத்தில் சொன்ன விஷயம் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் ஹெல்த் புக்கை பற்றி பேசியிருக்கேன். அதில் சொன்ன பல விஷயத்தை சயின்ஸில் பெரிய வளர்ச்சி இல்லாத 1910 ஒரு நபர் ஒரு ரொம்ப சின்ன புத்தகத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஜுக்குள்ளேயே எழுதி முடிச்சிருக்காருன்றது எவ்வளோ பெரிய வியப்பான விஷயம். நான் சில புத்தகத்தோட பேர் சொல்கிறேன். ஒருவேளை என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம், இல்லை வீடியோவில் கூட பார்க்கலாம். நம்ம லைஃப் ஸ்பேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருக்கோம். அந்த லைஃப் ஸ்பேன்ற புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட ஜீனை எடுத்து படித்து பார்க்குறப்போ அந்த ஜீன் அழிஞ்சு போகிறதுக்கான, அதாவது நம்ம உடம்பு டீகே ஆகிறதுக்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. சாகா வரம் அப்படின்றது நம்ம சாகாமலே இருக்கிறது பாசிபிள். நம்ம மரணத்தை நம்மளை தான் உண்டு பண்ணிக்கிறோம். உண்மையாக இயற்கையில் பயாலஜியில் அப்படிப்பட்ட ஒரு தேவை இல்லை அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. நான் பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருக்கேன். அதில் நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அறிவு இருக்குது, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லும் வெளி உலகத்தை படிச்சுக்கிட்டே இருக்குது. நான் எப்படிப்பட்ட சிந்தனையை வச்சுருக்கணும், எப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சுருக்கணும், அதை பொறுத்து என்னோடய செல் செயல்படுது. அதனால தான் நோய் வருது அப்படின்றத அதில் பேசியிருப்பேன்.
தி மைண்ட்ஃபுல் பாடி அப்படின்ற இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசியிருப்பேன். அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன், பயம், இதெல்லாம் தான் நோய் வரத்துக்கு உண்மையான காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இது இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட பயம், நம்ம உடம்புக்கு அழிவுன்றது தேவையில்லை அப்படின்றத பற்றி பேசியிருக்கு. அப்புறம் நான் சில புத்தகங்களை பற்றி பேசியிருக்கேன். நம்ம எப்படி சாப்பிட்ணுன்றதை பற்றி, நம்மளோட குடலை பற்றியும், இந்த கட் அப்படின்ற ஒரு புத்தகமாக இருக்கட்டும், இல்லை மைண்ட் கட் கனெக்ஷன் அப்படின்ற புத்தகமாக இருக்கட்டும். உணவை பற்றி நான் அதிகமாக பேசலை, ஆனால் பல வீடியோவில் உணவை பற்றி பேசியிருப்போம். நம்ம மூச்சு விடுறதை பற்றி பிரீத் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் பேசியிருப்போம். எப்படி மூச்சு விடணும், மூச்சு விடுறது எப்படி உடம்புல இருக்கக்கூடிய பல ஃபங்க்ஷனை பாதிக்குது, எப்படி பல உறுப்புகளை பாதிக்குது அப்படின்றத பேசியிருப்போம். ஒய் வி ஸ்லீப் அப்படின்ற புத்தகத்தில் தூக்கத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருப்போம். அதாவது எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்படி தூங்கணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கணும், தூங்கலாம் என்ன நடக்கும் அப்படின்றத பேசியிருப்போம். எக்ஸசைஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருப்போம். இல்லை ஜாய் ஆஃப் மூமெண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருப்போம். இந்த 2 புத்தகமும் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எக்ஸசைஸ்ன்றது கடினமான விஷயம் கிடையாது, இருக்கிறதுலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அது சந்தோஷமான விஷயம் அப்படின்றத அது ரொம்ப சயின்டிஃபிக்காக பேசியிருக்கோம். சந்தோஷமான வகையில் எப்படி உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்றதையும் அது சொல்லியிருக்கோம். அப்போ உடற்பயிற்சி பண்ணால் எது சந்தோஷம் தருதோ அதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் அது சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா புத்தகத்தில் சொன்ன கருத்தையும் ரொம்ப சிம்பிளாக இந்த புத்தகம் வரத்துக்கு முன்னாடியே, இந்த சயின்டிஃபிக் ஸ்டடிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன புத்தகத்தில் ஒரு ஆத்தர் சொல்லியிருக்கார். அது எவ்வளோ ஆச்சரியமானதாக இருக்கும். இதே ஆத்தர் தான் வேலஸ் பேட்டில் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புத்தகம். இது அவ்வளோ ஃபேமஸான எனக்கு தெரில, ஆனால் அது ரொம்ப ஃபேமஸான புக். அதுவும் ரொம்ப சின்னதாக இருக்கும், பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலான்ற சைஸில் தான் இருக்கும். அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச்லேருந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பிஸ்னஸ் புக் வரைக்கும் எல்லாத்தையும் அதில் பேசியிருப்பார். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும், எல்லாமே ஒரு வரியில் தான் பேசியிருப்பார். ஸோ அதை படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒரு புக்கை நீங்கள் எழுதணுன்னா ரொம்ப பெருசாக வளன்னு நம்ம எழுதணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு பக்கத்தில் ஒரு கருத்தை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த புக்கை படிக்கலனாலும் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். முக்கியமாக இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணமே இதுதான். இவ்வளோ புக்கு நம்ம படித்தாலும் அது எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லிட்டாரு, டேரெக்டாக மீனிங்கை மட்டும் சொல்லியிருக்காரு. அது தெரிஞ்சு சொன்னாரா இல்லை எப்படி சொன்னார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு கரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.